மக்களுக்கு என்று இதில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஓகேவா? தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் விஜயா நான் சொன்னார். நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போல, மக்களின் கோபம் இவங்களுக்கு இந்த கட்சி எவ்வளவு மக்கள் மீது ஒரு வெறுப்பு அரசியலை போட்டார்கள் என்பது இதிலிருந்து நம்மளுக்கு தெரிகிறது. இப்போ திமுக இதோட இந்த அரசியலோட வருங்காலங்கள் இருக்குமா இருக்காதா என்று மக்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த எலெக்ஷனிலே இப்போ எதிர்கட்சியாக வருவதற்கு கூட சான்ஸ் கம்மி தான். இன்று 11 மணி 10:30 மணி நிலவரப்படி எடப்பாடி அவர்கள் 80 சீட்டு, இது தொங்கு சட்டசபையாக மாறலாம். எடப்பாடியும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும்படியாக இந்த எலெக்ஷன் இப்போ முடிவுகள் வரலாம். அப்படி வரும்போது யார் சிஎம் என்ற லெவலில் வரலாம். ஒருவேளை தளபதி அவர்கள் 2 வருஷம், எடப்பாடி அவர்கள் 2 வருஷம் வந்தால் கூட அடுத்த தடவை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் 140 150 சீட்டு வித்தியாசத்தில் கூட விஜய் அவர்கள் ஜெயிப்பதற்கு சான்ஸ் இருக்கிறது. இந்த எலெக்ஷன்